ஓடியன் கேரளா மற்றும் தமிழகத்தின் எல்லையோர கிராமங்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மர்மமான கதை. இவர்களைப் பற்றிய கதைகள் இரத்தத்தை உறைய வைக்கக்கூடியவை. இதோ உங்களுக்காக ஒரு ஓடியன் கதை. இருட்டின் வடிவம். ஓடியன் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமம். அங்கே வாசு என்ற ஓடியன் வாழ்ந்து வந்தான். ஓடியன்கள் என்பவர்கள் ஒடிவித்தை தெரிந்தவர்கள். இவர்களால் நள்ளிரவில் எந்த மிருகத்தின் உருவமாகவும் மாற முடியும். பழிவாங்கும் படலம். அந்த கிராமத்தில் செல்வாக்குள்ள ஒரு நிலச்சுவாந்தருக்கும் வாசுவுக்கும் ஒரு பகை இருந்தது. நிலச்சுவாந்தரை பழிவாங்க வாசு ஒடிவித்தை செய்ய துணிந்தான். நள்ளிரவு 12 மணி. வாசு தனது காதுக்கு பின்னால் ஒரு விசேஷமான மை, அதாவது கருப்பு மருந்து தடவிக்கொண்டான். அந்த மருந்து அவனை ஒரு பெரிய கருப்பு எருமையாக மாற்றியது. மர்மமான தாக்குதல். நிலச்சுவாந்தர் அன்று இரவு ஒரு காலியமாக தன் வீட்டிற்கு தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு பெரிய எருமை மாடு குறுக்கே நின்றது. முதலில் அவர் அதை சாதாரண மாடு என்று நினைத்தார். ஆனால் அந்த எருமையின் கண்கள் மனித கண்கள் போல் தீயாக எரிவதைக் கண்டு நடுங்கிப் போனார். அவர் பின்வாங்க முயன்றபோது அந்த எருமை சட்டென்று மறைந்து ஒரு பெரிய கருப்பு நாயாக மாறியது. ஒடிவித்தையின் முடிவு. நிலச்சுவாந்தர் பயத்தில் ஓடினார். அவர் தன் வீட்டு வாசலை நெருங்கும்போது அந்த நாய் மீண்டும் ஒரு உருவமற்ற நிழலாக மாறி அவர் முன்னால் வந்து நின்றது. அதுதான் ஓடியன் வாசு. வாசு தனது மந்திரக்கோலால் நிலச்சுவாந்தரை தீண்டினான். நிலச்சுவாந்தர் அங்கேயே மயங்கி விழுந்தார். அடுத்த நாள் காலை அவர் பேச்சு மூச்சின்றி கிடந்தார். கிராம மக்கள் சொன்னார்கள், நேற்று இரவு ஓடியன் வந்திருக்கிறான் என்று. ஓடியன்கள் பற்றிய சில மர்ம உண்மைகள். உருமாற்றம். ஓடியன்கள் பெரும்பாலும் எருமை அல்லது நாயாக மாறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஒடி மருந்து. இவர்கள் கருவுற்ற பெண்ணின் கருவிலிருந்து எடுக்கப்படும் ஒரு விசித்திரமான பொருளைக் கொண்டு மை தயாரிப்பதாக கதைகள் கூறுகின்றன. இது மிகவும் பயங்கரமான பகுதி. ஒளிந்திருக்கும் கலை. இவர்கள் இருட்டில் மட்டுமே செயல்படுவார்கள். வெளிச்சம் பட்டால் இவர்களது சக்தி குறைந்துவிடும். குறிப்பு: ஓடியன்கள் உண்மையில் வாழ்ந்தார்களா என்பது இன்றும் ஒரு விவாதத்திற்குரிய விஷயம்தான். ஆனால் இன்றும் மலபார் பகுதிகளில் இவர்களை பற்றிய பயம் குறையவில்லை. இந்த ஓடியன் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அல்லது இதுபோல வேறு திகில் கதைகள் வேண்டுமா?